ஆசீருக்கு ஏங்குவோம். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகின்றது. ஈசாக்குக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு இரு மகன்கள், ஏசா மற்றும் யாக்கோப்பு. இதில் ஏசாவை அழைத்து, நான் உனக்கு தலைமகனுக்குரிய ஆசீரை வழங்குகின்றேன், எனக்கு பின் நீதான் வாரிசாக இருக்கப் போகின்றாய், ஆகவே நான் சொல்வதையெல்லாம் செய்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டு நீர் ஆசீர் வாங்கிக்கொள் என்று சொல்கின்றார். அதே சமயத்தில் யாக்கோப்பும் அந்த ஆசீரை வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றார். அவர் கபடுத்தனமாக, கள்ளத்தனமாக ஏமாற்று வேலை செய்து தன் சகோதரன், மூத்த சகோதரனுக்குரிய ஆசீரை அவரே வாங்கி கொண்டார். இறுதியில் அந்த ஆசீரோடு தான் அவர் மிகப்பெரிய ஆளாகி வாழ்வாங்கு வாழ்ந்தார் என்பதும் பைபிளில் நாம் படிக்கின்ற ஒரு செய்தி அல்லவா? அன்பார்ந்தவர்களே, யாக்கோப்பு என்ன காரியம் செய்து அந்த ஆசீரை வாங்கினார் என்பதை தாண்டி நாம் வேறொரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். அவர் தன் தந்தையின் ஆசீருக்காக ஏக்கத்தின் மேல் ஏக்கமாக இருந்தார் என்ற அவரது மனப்பான்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையோ தாயோ தன் பெற்றோரின் ஆசீர் எனக்கு முழுமையாக வர வேண்டும் என்று தவம் கிடந்தார். அதற்காக எந்த எல்லைக்கும் சென்று அந்த ஆசீரை வாங்கி கொண்டார் என்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து பொருள். இந்த காலத்திலெல்லாம் பெற்றோரிடம் குழந்தைகள் ஆசீர்வாதம் வாங்குகின்றார்களா என்று கேட்டால் வெகு குறைவாகத்தான் வாங்குகிறார்கள். எப்பொழுது ஏதாவது விசேஷமான காரிய நாட்களில் மட்டுமே வாங்குகின்றார்கள். அந்த குழந்தை புதுநன்மை உறுதிப்பூசல் வாங்கும் பொழுதோ அல்லது கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற நாட்களிலோ தான் அவர்கள் ஆசீர் வாங்குகிறார்கள். ஆனால் நாள்தோறும் பள்ளிக்கு செல்லுவதற்கு முன்பாக பெற்றோரிடம் ஆசீர் வாங்கிவிட்டு செல்கிறார்களா என்று கேட்டால் மிக மிக அரிதான காரியம். இதை நாம் சொல்லித் தருவதற்கும் தவறிவிடுகிறோம். ஆனால் பாருங்கள், ரெபேக்கா தன் இளைய மகனை அழைத்து அவரை ஆசீர் வாங்குவதற்காக எப்படியெல்லாம் தயார்படுத்தி, நீ போய் தந்தையிடம் ஆசீர் வாங்கிக்கொள் என்று தயார்படுத்துகின்றார். அப்படி என்றால் ஒரு பெற்றோராக இருந்து நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்களிடம் நீ நாள்தோறும் ஆசீர் வாங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லித் தந்தால் ஒழிய குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? அதை ரெபேக்கா தன் மகனுக்கு சொல்லித் தந்தார். அந்த மகன் யாக்கோப்பு ஆசீர் வாங்கி கொண்டார். ஆகவே பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பெற்றோரிடம் ஆசீர் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை சொல்லித் தருவோம். அந்த குழந்தைகளும் ஏக்கத்தோடு வந்து பெற்றோரிடம் ஆசீர் வாங்கி கொள்ளட்டும்.